This video is sponsored by BuyMode e-shopping application. இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் எல்லா பொருட்களும் இது மிக மலிவான விலையில் இந்த அப்ளிகேஷனில் வந்துட்டு நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 5 மந்த் குழந்தை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய குழந்தைங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு என்னோட அனுபவ முறையை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 5 மந்த் ஆச்சு அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்க, எத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க எல்லாம் கேட்குற ஒரே கேள்வி அம்மாக்கிட்ட என்னென்னா, உன் குழந்தைக்கு தலை நின்று குப்புற விழுந்துருச்சா, குப்புற படுத்துருச்சா, அந்த குழந்தை வந்துட்டு குப்புற விழுந்துச்சு, உன் குழந்தை என்ன குப்புற விழலையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வியை தான் எல்லா அம்மாக்கிட்டையும் கேட்பாங்க. எல்லா குழந்தையும் வந்துட்டு இந்த 5 மந்தில் வந்துட்டு குப்புற விழுந்துடாது. என்னோட குழந்தைனா 7 மந்தில் தான் குப்புற விழுந்தாங்க. 6 மந்த்துக்கு மேலே தான் அவங்க அதுக்கு ட்ரையே பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் விழுந்தாங்க. இப்போயே வந்துட்டு குப்புற விழுந்துடும், எல்லா குழந்தையும் குப்புற விழுந்துன்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. ஏன்னா எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி அந்த ரியாக்ட் பண்ணாது. ஒவ்வொரு குழந்தைங்க லேட்டாக தான் குப்புற விழும், லேட்டாக தான் தலை நிற்கும். அதுக்காக வந்துட்டு நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்காதீங்க. நமக்கு 5 மந்த் ஆச்சு, நம்ம பேபிக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் திங்கிங் பண்ணிக்காதீங்க. அதுவாக நார்மலாக குப்புற விழுந்துடும். நீங்கள் எதுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் பேசும்போது உங்கள் குழந்தைங்க வந்துட்டு உங்களை பார்க்கல, உங்கள் கண்ணை பார்த்து பேசலை, இல்லாட்டி உங்களை பார்க்காம வேறு எங்கேயாவது பார்க்குறாங்க நீங்கள் பேசும்போது அப்படின்னா அதுக்கு மட்டும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டைமில் வந்துட்டு காது நல்லா கேட்குதா, கண்ணு நல்லா தெரியுதான்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். நம்மளாவே ஓனாகவே நம்ம குழந்தைகிட்ட பேசி பழகும் போது கண்டுபிடிச்சிக்க முடியும். இந்த ப்ராப்ளம் மட்டும்தான் ஏதாவது பிரச்சனையாக இருந்துச்சுன்னா போய் டாக்டரை பார்க்கணும். 5 மந்த் ஆச்சு, நம்ம குழந்தை குப்புற விழலை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காகனா நீங்கள் டாக்டர்னா எதுவும் போக வேணாம். அதுவே தன்னாலேயே அது குப்புற விழும், அதுவே நடக்கும். அது வந்து இயற்கையாக அதுவே எல்லாமே பண்ணும். அதனால் வந்துட்டு எந்த ஒரியும் பண்ணிக்காதீங்க. ஒரு சில குழந்தைக்கு 10 மந்த் வரைக்கும் கூட குப்புற விழாமல் இருந்திருக்குது. எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க குழந்தைனா அது வந்து தாய்ப்பால் குடிக்கிற குழந்தையே லேட்டாக தான் ஆகுது. இது என்னோட அனுபவ முறையில் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து அதுக்காக எந்த ஒரியும் பண்ணிக்க தேவையில்லை. 5 மந்த் ஆன குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 2 பக்கமும் உருள ஆரம்பிப்பாங்க. இப்போ ஃபீடிங் பாட்டிலு இருந்துச்சு அப்படின்னா அதை 2 கையை எடுத்து பிடிச்சி அவங்களாவே குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. கம்ப்ளீட்டாக அவங்களே குடிக்க மாட்டாங்க, கையை மட்டும் வைப்பாங்க. நம்ம வந்துட்டு ஏதாவது சத்தமாக பக்கத்தில் எங்கேயாவது கேட்டுச்சு அப்படின்னா அந்த இதை பார்க்க முயற்சி பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. ஒரு பொருள் எது டிஃப்ரெண்ட்டாக கலராக இருந்துச்சுன்னா அந்த பொருளை மட்டும் நல்லா ஓவராக அதையே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கலராக நிறைய பொம்மை காட்டினோன்னா அதை வந்துட்டு மேலே ஆட்டும் போது நல்லா பார்ப்பாங்க. அதிக நேரம் இப்போல்லாம் நைட்டில் தூங்க ஆரம்பிப்பாங்க. முன்னெல்லாம் 4-5 தடவை நைட்டு ஏந்திரிச்சாங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு 2-3 தடவை அந்த மாதிரி ஏந்திரிப்பாங்க. ஆனால் நல்லா தூங்குவாங்க. ஏதாவது சத்தம் போட்டோம் அப்படின்னா அதுக்காக ரியாக்ட் பண்ணி அவங்களும் சத்தம் போடுவாங்க, நல்லா சிரிப்பாங்க. நம்ம ஏதாவது திட்டினோம் அப்படின்னா அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணி அழுவாங்க, உதட்ட பிதுக்கிக்கிட்டு. சல்வா வரும் அவங்க வாயிலிருந்து பேசும்போது. நிறைய குழந்தைங்களுக்கு சல்வா வரும். சல்வா வர குழந்தைங்க வந்துட்டு நல்லா அதிகமாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் சைடெல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க, சல்வா வர குழந்தைங்க வாயாடியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்துட்டு நார்மல் தான் சல்வா வரதெல்லாம். அம்மா வந்துட்டு பக்கத்துலேயே இருந்துட்டு எங்கேயாவது கொஞ்சம் தள்ளி வேறவங்ககிட்ட போய் பேசினாங்க அப்படின்னா அம்மா விட்டு போகிறத கண்டுபிடிச்சி அவங்க அழுவ ஆரம்பிப்பாங்க. அம்மா மட்டும் அடையாளம் தெரியும், மற்றவங்க வந்துட்டு அவங்களுக்கு அடையாளம் தெரியாது, கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும்.
அம்மா இல்லைன்னா அழுக ஆரம்பிப்பாங்க இந்த டைமில். 6 மந்த் வரைக்குமே நீங்கள் வந்துட்டு தாய்ப்பால் கொடுங்க. தாய்ப்பாலில் மட்டும்தான் நல்ல சத்து இருக்குது. தாய்ப்பால் கண்டிப்பாக கொடுங்க. யாருமே எக்ஸ்ட்ரா மில்க்கு கொடுக்கணுன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. செர்லாக்கு இந்த மாதிரி மாட்டுப்பால் இந்த மாதிரி எதுவுமே கொடுக்க தேவையில்ல. உங்கள் பால் மட்டும் இருந்துச்சுன்னா அதுவே போதும். 6 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபுட்டு இல்லாட்டி பால் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். 6 மந்த் வரைக்கும் எதுவுமே சேர்க்க தேவையில்ல. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு கேட்காதீங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் குழந்தைங்க போதும்னு அம்மாவுக்கே தெரியும். நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். அதை வச்சு நீங்கள் வந்துட்டு தாய்ப்பால் மட்டும் கொடுத்தாலே போதும்.